ஆ நல்லா இருக்கு சார். இங்க இருந்து பையன் வந்துட்டானா? ஹாய், நைஸ். இங்க இருந்து பாக்குறதுக்கு இது நல்லா இருக்கு. அங்க இருந்து ஒரு இன்டராக்ஷன், ஒரு முற்றத்தை பாக்குறது. வாங்க, நைஸ். இது வந்து லவுஞ்ச் மாதிரி நாங்க பிளான் பண்ணோம். இங்க வந்து ஸ்கிரீன் எல்லாம் போட்டு பண்ணலாம், ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க தங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம். இப்போதைக்கு எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சதுனால இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஜிம்மா யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதான் சார், இது மல்டி பர்பஸ் ஸ்பேஸ். நீங்க வந்து ஜிம்மா யூஸ் பண்ணலாம், உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பேஸா யூஸ் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். அழகா இருக்கு. இங்கேயும் ஒரு பே விண்டோ போட்டு உட்கார்ந்தாச்சு. ஆமா, கீழ அப்படியே அந்த டைனிங் ஹால் ஸ்பேஸ்க்கு மேல அதே மாதிரி பண்ணிருக்கா. ஓ நைஸ். இது வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். நாங்க வந்து இந்த ரூம்ல தான் நாங்க 4 பேரும் படுத்துப்போம். ஒரே ரூம்ல தான். சார் 4 பேரும் ஒரே ரூம்ல படுக்கிறதுக்கு எதுக்கு சார் 4 ரூம்? ஏன், எதனால? கூடவே இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் கூடவே படுக்கட்டும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக தான். இன்னொன்னு, அவங்க ரூம்ல அவங்க போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேச்சு குறைஞ்சு போயிடும். அந்த ராத்திரி இங்க படுக்கும்போது நமக்கு கிடைக்கிற அவங்க பரஸ்பரம் நம்ம எல்லாம் பேசிட்டு படுக்கிற அந்த சுகம் கிடைக்காது இல்லையா? அதனால சரி ஓகே அப்படியே படுத்து, அவங்களும் அதை தான் விரும்புறாங்க. தனியா போய் படுக்கணும்னு விரும்பல. அவங்களுக்கு அந்த டைம் வரும், நான் இல்ல தனியா போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைம் வரும்போது அவங்க போயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கூட தான். அழகா சொன்னீங்க.